அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். சூப்பர்வான ரெசிபியோடு வந்திருக்கேங்க. இது தலச்சேரி சிக்கன் தம் பிரியாணி. ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன். வாவ்! என்ன டேஸ்ட்டு! வேறு லெவலு. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பச்சை மிளகா, ஒரு ஃபுல் பூண்டு, அப்புறம் 2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே இஞ்சியை விட பூண்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் சாஜி ஜீரா, மிளகு, அப்புறம் ஜாதிக்காய், அப்புறம் கல்பாசி. இது எல்லாமே வந்து நான் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே கொரண்டு அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் நட்ஸு வந்து நான் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அப்புறம் கிஸ்மிஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ 3 பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நட்ஸு, அதையும் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கீயில் வேணாலும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி போட்டாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸு. பட்டு கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து கடலெண்ணெய் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அப்புறம் நான் 1/2 கிலோ அரிசி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ தனியாக ஒரு ஏனத்தில் எண்ணெய், பிரியாணிக்கு எப்போதுமே நம்ம வந்து எண்ணெய் எவ்வளோ சேர்ப்போமோ அந்த அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். நான் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து நெய் எடுத்துக்கிட்டேன். இப்போது வெங்காயத்தை ஒரு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அது கூட நம்ம வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஒரு மாதிரியா ஒரு 4-5 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் 3/4 கிலோ அளவுக்கு நான் கோழி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வந்து பிரட்டிக்கலாம். ஒரு வெள்ளை கலர் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா பிரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் பழுத்த தக்காளி 2½ தக்காளி நான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸு தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி போதுமானது. அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ அது கூடவே வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு எடுத்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை ஜூஸ் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை முக்கால்வாசி நீங்கள் வந்து சேர்த்துருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தாராளமாக சேர்த்து நல்லா வந்து பிரட்டி விட்டுருங்க. நான் கொஞ்சம் தண்ணி பத்தலை, அதனால் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இல்லை உங்கள் கோழி வந்து நல்லா தண்ணி விட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோழி வேகிற வரைக்கும் நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ அடுத்த அடுப்பில் வேறு ஏனத்தில் நீங்கள் வந்து தாராளமாக நெய் விட்டுக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் 2 பெரிய பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதுவும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இது கூடவே வந்து நான் வந்து ரம்பை இலை சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நெய் சோறுக்கு நான் எப்போதுமே ரம்பை இலை சேர்ப்பேன். பட் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து அவங்க எந்த லீஃபும் சேர்க்க மாட்டாங்க. பட் நான் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷன் தான், அது உங்களுடைய இஷ்டம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து லேயர் ஃபார்ம் பண்ணும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து தாளித்த சோறுக்கு எப்போதுமே இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்குவேன். அதே மாதிரி நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு அப்படியே வந்து டபுள் மடங்கு தண்ணி எடுத்துகிட்டு இப்போது வந்து தண்ணி நல்லா தள்ளபுல்லாண்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி களைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சுருங்க. அப்புறம் அரிசிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணியும் அரிசியும் சேம் அளவு வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும். அதாவது நெய் சோறு ரெடி ஆகிட்டு
இதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரேவியை அதுக்கடையில் வெந்துடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம லேயர் பண்ணும்போது திருப்பி வந்து ஹீட் பண்ணி அது மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ ஒரு லேயருக்கு வந்து சாப்பாடை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி ஆனியன் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ பாலில் நீங்கள் வந்து சாஃப்ரான் இல்லைன்னா டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேயர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எகெயின் திருப்பி மிச்சம் இருக்கிற சாப்பாடை வச்சுட்டு திருப்பி அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இப்போ வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்து தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே ஏனத்தை வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே தம் போட்டுருங்க. வீடே சும்மா மணக்கும். அவ்வளோ சூப்பர்வான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தலச்சேரி சிக்கன் தம் பிரியாணி கேரளா ஸ்டைலில். இது வந்து கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் இதோட டேஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நான் இது சாப்பிட்டதுக்கப்புறம் நான் இந்த பிரியாணிக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். இனிமேல் வீட்டில் கண்டிப்பாக நான் தலச்சேரி பிரியாணி செய்வேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பர்வான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. தனியாக சிக்கன் கிரேவி செஞ்சுக்கிறோம், தனியாக வந்து கீ ரைஸ் செஞ்சுட்டு இதை திருப்பி நம்ம ரெண்டுத்தையும் வந்து லேயர் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து தம் போட்டு எடுக்கும் போது வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவர் மசாலாவும் கிடையாது. ஸோ வந்து மூஞ்சில் அடித்த மாதிரியும் இருக்காது. ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.